இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா மூணார்ல சம்ம கிளைமேட்ல அதுவும் சீசன்ல 2 days ட்ரிப் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பேன். முடிஞ்ச அளவு சில பிளேசஸ் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டில ஸ்டே பண்ணேன். அது எல்லாத்தையுமே கிளியரா அந்த vlogல பார்க்க போறீங்க. பெருசா அந்த vlogல மியூசிக் ஆட் பண்ணிருக்க மாட்டேன். நேச்சர் சவுண்ட் தான் இருக்கும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஹை ஃபேமிலி நாஸ்கே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ டைம் வந்து 11:45. இப்போ நம்ம சைட் சீயிங்காக வெளில போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜ்லேயே வந்து இப்போ நம்ம வெளில வந்து நிறைய பிளேசஸ் வந்து அவங்க கேப் அரேஞ்ச் பண்ணி சுற்றி காட்டுறாங்க. ஸோ அதில் எந்தெந்த பிளேசஸ் போகிறனோ அது எல்லாத்தையுமே இந்த vlogல கவர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்டீப்பாக. இதில் தான் ஏறி நம்ம மேலே போகணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நம்ம கார் பார்க் பண்ணணும் கீழே. ஸோ இந்த இடத்துல கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு போனோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்டெப் கீழே இறங்கிடும். ஸோ இதுக்குள்ளே தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ கேப் வந்துருச்சு. ஸோ கேப்மே அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேப்பில் தான் வந்து இப்போ ஃபுல் சைட் சீயுமே பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக கவர் பண்ணுறேன். ஸோ ஒரு குட்டி பிட் ஸ்டாப் டீ போடுறதுக்கு. இவன் தான் ரியோ. இவனுக்கு இதான் வேலை. ஸ்னாப் பைத்தியம். நீயும் என்னதான் ஸ்னாப் போடுறேன்னு நானும் பார்க்குறேன். புதுசாலாம் ஸ்னாப் போடுறான். இங்கே பாருங்களேன். கேரட்டை எடுத்து அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வச்சு ஸ்னாப் பண்ணுவோம். சொல்லு திரும்பி சொல்லு. ஸ்னாப் போட்டு எடுத்துட்டு அப்படியே வச்சிருவேன். அடங்கொய்யால அங்கே ஒருத்தன் என்னன்னா கேரட்டை எடுத்து ஸ்னாப் பண்ணும் போட்டு வச்சுட்டு வந்துட்டான். இங்கே ஒருத்தன் என்னன்னா பக்கத்தில் உள்ள கண்ணாடி கடையில் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை மறுபடியும் அதுலேயே வச்சுட்டான். விளங்கிரும்டா. இவனும் அதான் பண்றான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜிப்லைன் போகிறோம். போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். ஸோ 500 பே பண்ணி டோக்கன் வாங்கியாச்சு. திரும்புங்க. வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு லேன் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு லேனில் உள்ளே வந்துட்டு இன்னொரு லேனில் அப்படியே நம்ம வெளில போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நான் காட்டுறேன். ஸோ டோட்டலாக 1 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. ஓகே, அப்படி இங்கே மேலே ஏறி அடுத்த லேனில் போய் ஏறின இடத்துல இறங்கிட வேண்டியதான். ஜிப்லைன் முடிஞ்சு அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்த vlog வந்து தெலுங்கு பையன் வெர்சஸ் தமிழ் பையன். தெலுங்கு பையன் தமிழ் பையன். பையன் இல்லாம என்ன? பையன் இல்ல, பையன் கிடையாது. சரி, இப்ப நீ என்ன? பொண்ணா? பொண்ணுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் தமிழ்ல. கரெக்டா சொல்லு. பொண்ணு கிடையாது, பெண். ஸ்பைஸ் கார்டன் போகலாம், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு கார் வரும்னு வெயிட் பண்ணோம். கார் வந்தோன்னா உள்ளே போயிறங்கன்னா ஒரு கைட் வந்து அங்கே உள்ள எல்லா ஹெர்பல்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்படியே அவங்க பண்ண ஹேர் ஆயில் ப்ராடக்ட் ப்ரமோஷனும் பார்க்க முடிஞ்சு. ஸோ ரிட்டர்ன் வந்தப்போ வெளில ஷாப்ஸ் இருக்கு. சப்போஸ் நமக்கு அந்த ஹெர்பல்ஸ் வச்சு பண்ண ப்ராடக்ட் எதுவும் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். எனக்கு இது ஒன்றும் பெருசாக பிடிக்கல, பட் ஓகேவான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வந்து நல்லாவே ட்ரெஸ்ஸில் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி நல்லாவே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம சைட் சீயிங் போயிட்டு வந்தாச்சு. அந்த கேபில் வந்து நம்மளை இப்போ ப்ராப்பர்ட்டிலே ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பிளேசஸ் வந்து பிளான் பண்ணோம் போய் பார்க்குறதுக்கு. பட் நிறைய பிளேசஸ் வந்து போகல. அப்புறம் போட்டிங்கும் போகல. மழை வந்ததுனால வந்து
போட்டிங் வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால் போட்டிங்கும் போகல. ஸோ அதனால் இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். ஸோ மழை வேறு நல்லாவே தூரிட்டு இருக்கு, அதனால் கொஞ்சம் போய் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அப்படியே நான் போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே இருக்குல்ல, இது வந்து நமக்கு வந்து டைனிங் ஏரியா. இந்த இடத்துல தான் வந்து கேம்ப் ஃபயர் போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சைட் சீயிங் முடிச்சுட்டு வந்துட்டோம்ல, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஸ்நாக்ஸ் தருவாங்க. மேலே காமிச்சோம்ல, இந்த இடம் தான் வந்து டைனிங் ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு இப்போ டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போய் கிளைம் பண்ணிக்கலாம். என்ன பாபா சிம்பிளா? ஸோ நைட்டு செம்மையாக இருக்குல்ல. ஸோ பின்னாடி தெரியுதுல்ல, ஸோ இதில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். உள்ளே எப்படி இருக்குது, வெளில வந்து இது மாதிரி இன்னும் எத்தனை இருக்குது, டென்ட் எத்தனை இருக்குது, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நான் வந்து மார்னிங் வந்து அதை கவர் பண்ணி ப்ளாகில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி வாக் போகிறேன். ஆனால் மழை வந்து நல்லாவே பெஞ்சிட்டு இருக்கு. அதை முடிச்சு நம்ம போய் தூங்கலாம். எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்க முடியும்னு தெரில. ஹில்ஸில் வந்து ஆல்ரெடி டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருந்துச்சு, அதோட மழையும் சேர்ந்துருச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனோ பர்ஃபெக்டாக அது கிடச்சிச்சு. ரொம்பவே ஹாப்பி. ஸோ பின்னாடி பாருங்கள், இங்கே அது ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் வந்து அந்த லைட்லாம் போட்டு ஆம்பியன்ஸ் வந்து பக்காவாகவே இருக்குது. ஸோ இதான் வந்து ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூம் வந்து தனியாக அந்த இடத்துல இருக்கும், பட் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ வந்து டைம் 11. மூஞ்சில் கொஞ்சம் ஹாப்பினஸ் தெரியுதா? ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். பின்னாடி இருக்குல்ல, ஸோ இதில் தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஆல்சோ வந்து நிறைய டென்ட்டுமே இருக்குது இங்கே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். என்னடா பண்ணுற? ஹீட்டர் போட்டு செருப்பு காய வச்சுட்டு இருக்காண்டா. செருப்புக்கெல்லாமாடா ஹீட்டர் போடுவ? வெட்ட ரைட்டு. ஸோ இங்கே தெரியுதுல்ல, ஸோ இதுதான் வந்து அந்த குட்டியாக அந்த ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஸோ இது எங்கே அப்படியே ஓடி வந்து இந்த இடத்துல குட்டியாக பூல் மாதிரி சின்னதாக இருக்குல்ல, ஸோ இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் ஸ்டேவா, அதனால் ஸோ அங்கே தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்த இடம். ஸோ அதனால சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், கம்ப்ளீட்டாக தண்ணி ஓடிட்டுருக்க சவுண்டு. ஸோ நம்ம தூங்கும்போது இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கும்ல, யூடியூப்பில் வந்து நம்ம தூங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஓடுறது, ப்ளசண்ட்டான ஒரு மியூசிக் போட்டு தூங்குறது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக சில பேருக்கு இருக்கும். பட் இங்கே இதை உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம டிஜிட்டலாக யூடியூப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக்கை போட்டு தூங்குறதுக்கு பதிலாக இங்கே ரியலாகவே அது கிடைக்கும். அதனால் ஒரு ப்ளசன்ட் ஸ்லீப் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ. ஸோ நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது இந்த க்யூப்பில் தான் எக்ஸாக்டாக. ஸோ இது மாதிரி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 cubicle ஸ்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நடந்து போனோன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இங்கே ஒரு டென்ட் இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய டென்ட் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ நான் அப்படியே ஃபுல்லாக நடந்து போகிறேன், எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு க்யூப் ஸ்டே, அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே இருக்குல்ல, ஸோ இதான் வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து தனியாக இந்த இடத்துல இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தோன்னா அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இங்கே நடந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வியூ தெரியும், காட்டுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து சும்மா பார்க்கலாம். மழை பெய்யும் போது நல்லா இருந்துச்சு, நேற்று நைட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து டென்ட் எல்லாம் காமிச்சிட்றேன். ஸோ டென்ட் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அங்கே ஒரே ஒரு டென்ட் தனியாக இருந்துச்சா, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் டென்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா தான் வந்து கேம்ப் ஃபயர் போடுற ஏரியா. ஸோ நைட்டு நமக்கு கேம்ப் ஃபயர் இங்கே போடுவாங்க. அப்படியே இங்கே வந்து டிஜேயும் வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு சைடை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரீம் காமிச்சல, அந்த ஸ்ட்ரீம் வந்து இங்கேருந்து தான் ஆரிஜின் ஆகுது. இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த சைடு ஓடி அந்த பூலில் போய் எண்ட் ஆகிடும். ஸோ அங்கே ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த முக்கியமான விஷயம், ஹாட் வாட்டர் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது நல்ல விஷயம்ப்பா. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன்ல, இதில் நம்ம நேராக போனோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோடைய உள்ளாரையே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து குளிக்கலாம்.
நான் நேத்தியே போயிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே இதில் நடந்து ஃபுல்லாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்டில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் வந்துடும். கொஞ்சம் தூரம் நடந்து வந்த அப்புறம் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். குட்டியாக இருந்தாலுமே ஆழமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். வியூ நல்லாவே இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து 1 டே புக் பண்ணுறோமா 2 டே புக் பண்ணுறோமா அப்படிங்கிறது முக்கியம். நம்ம 1 டே புக் பண்ணுறோம் அப்படின்னா சைட் சீயிங் கிடையாது. ஆனால் 2 டேஸ் புக் பண்ணுறோம், அட்லீஸ்ட் ஒரு 4 பர்சனோட புக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துப்பாங்க. எங்களுக்கு என்னென்ன கிடைச்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 நாளுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் கிடச்சிரும். லஞ்ச் வந்து நம்ம சைட் சீயிங் வெளில போகிறோம்ல, ஸோ அதனால் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கணும். 2 டேஸ் புக் பண்ணுறோம், அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 பர்சன் இருக்கும் அப்படின்னா சைட் சீயிங் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ சைட் சீயிங்க்கு கேப் வந்துடும். காலம்பரை வந்து ஒரு 4:30 மணிக்கு வந்து ரெடியாக இருக்க சொன்னாங்க. ஸோ 4:30 மணிக்கு வந்து கொழுக்குமலைக்கு ட்ரெக்கிங்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ கொழுக்குமலை ட்ரெக்கிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். ஸோ அது வந்து ஜீப்பில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க 1 hour. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஒரு சும்மா கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 minutes கூட இருக்காது வாக்கு, போயிட்டோம் அப்படின்னா கொழுக்குமலை ட்ரெக்கிங் பார்த்துடலாம். ஸோ இதுக்குமே வந்து அந்த ஜீப்லாம் இவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் சைட் சீயிங் போகிறதுக்கு கேப் வந்துருச்சு. அது வந்து நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நமக்கு எந்தெந்த பிளேசஸ் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டே பண்ணியிருந்தேன்ல கியூபிக்கல் ஸ்டே, அதுக்குள்ளார எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு 3 பேர் வந்து தூங்கலாம், அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் 2 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே தூங்கலாம். அப்படியே உள்ளே காட்டுறேன். குட்டியாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா அம்மே, இதில் ஏறி போனோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, டாப்பில் குட்டியாக ஒரு வியூ மாதிரி இருக்கும். அதில் ஆனால் ஒன்றும் தெரியாது. ஓகே, நல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உண்மையாகவே காரில் தான் வந்தோம். காரை வந்து மேலே நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் காரே வெளில எடுக்கல. ஏன்னா கொழுக்குமலை ட்ரெக்கிங்குமே இவங்களே ஜீப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சைட் சீக்குமே கேப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியோடையும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி ட்ரிப் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் சீசனில் வரணும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிட்டு மேலே கிளம்ப போகிறோம். ஸோ லக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வரத்துக்குள்ளேயே ஒரு பாடாயிடும் போலே, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டீப்பாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த vlog வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் மோஸ்ட்லி பிளானாக இருக்கும். ஓகே ஃபேமிலி, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்ப்போம். பை பை, லவ் யூ ஆல்.